ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பீச்சிலெலாம் நல்ல சேல் ஆகக்கூடிய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நம்ம வீட்டிலையே மிஷின் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை தண்ணீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் குத்தி எடுத்து வச்சுருக்கேன். இனி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். ஸ்லைஸாக கட் பண்ண வராட்டாலும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு நம்ம 2வது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிடலாம். பீச்சில் இப்போம்லாம் இதுதான் ட்ரெண்டிங்காட்டு போயிட்டுருக்கு. இது ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 50 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. உருளைக்கிழங்குனாலே எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பீச்சில் வச்சுருக்கும்போது எல்லா பிள்ளைங்களுக்குமே ஆசை வரும். நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி மிஷின்லாம் இல்லாமலும் நம்ம செய்து கொடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டோம்னா அது நல்ல ஸ்ப்ரிங்காக வந்துடும். சில இடத்துல கொஞ்சம் விட்டிருந்தாலும் பரவாயில்லை. எங்கெல்லாம் கொஞ்சம் திக்காட்டிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். இதுக்காக வேண்டி நம்ம ஒரு மிஷின்லாம் வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க ரெடி பண்ணிட்டோம். இனி இதில் மாவு அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா இடமும் படும் மாதிரி ஊற்றி விட்டுறலாம். நான் இதில் கலர் பொடிலாம் போடலை. உங்களுக்கு தேவைன்னா கலர் பொடி போட்டுக்கிடுங்க. சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் அந்த ஸ்டிக்கோடையே போட்டுடலாம். எண்ணெய் நம்ம ஃபுல்லாக ஊற்றலை, அதனால் கரண்டியில் இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். திருப்பி திருப்பி போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயை இந்த மாதிரி வடித்து விட்டுட்டு எடுத்துடலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.